தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட நாம் தமிழ் கட்சியை சார்ந்த திரு துருவன் செல்வமணி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த 2021 திமுக ஆட்சி வந்த பிறகாக அவங்க சித்தாந்தம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டா கூட கன்னிமரால மார்க்ஸுக்கு சிலை திறந்தாங்க. பெரிய அளவுல கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள் வரவேற்றாங்க. இது போல ஒரு விஷயம் பார்க்கவே முடியாது. மார்க்ஸுக்கு சிலை திறக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாங்க. சோ நீங்க அதிகமா மார்க்ஸ் பேசி நான் கேட்டிருக்கேன். ஓகே, எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? சித்தாந்தம் சார்ந்து திமுக இயங்குறாங்களா ஒரு 5 வருஷமா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, சித்தாந்தம்னா அவங்க தங்களை எப்படி காயின் பண்ணிப்பாங்க எப்பொழுதுமே அப்படின்னா ஒரு திராவிடியன் பார்ட்டின்னு தாங்க காயின் பண்ணி. ஸோ திராவிடம் அவருடைய சித்தாந்தமா இருக்கிற பட்சத்துல அதன் மீது எங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. தவிர அது இந்த மண்ணுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம் இல்லை, இந்த மக்களுக்கோ இந்த மண்ணுக்கோ ரொம்ப ஆப்டான ஒரு சித்தாந்தம் அது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கு. திராவிடம் இல்லை, தொடர்ச்சியா அதற்கு எதிராக கருத்துக்களை நம்ம பேசி வர்றோம். தமிழ் தேசிய கருத்துக்கள் மிக ஆழமாக நாம் கடந்த 15 ஆண்டுகள்ல பேசியிருக்கிறோம். தவிர அரங்கங்கள்ல பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியலை வெகுஜன அரசியல் மக்கள் அரசியலாக மாற்றியிருக்கிறோம். வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளாக தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்திருக்கிறோம். இது இந்த 15 ஆண்டுகள் காலத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நீங்க ஆல்டர்னேட்டிவா எந்த விதமான ஒரு காம்பீட் பண்ணக்கூடிய இடத்துல எந்த விதமான மாற்று சித்தாந்தமும் இல்லாம சிங்கிளா ரைஸ் ஆயிட்டு இருந்த ஒரு சித்தாந்தம் தான் திராவிடம். எதிர்த்தரப்புல இருந்த கம்யூனிஸ்டுகள் நீங்க எடுத்துக்கோங்க, சர்வதேச சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள், அவங்க எந்த அளவுக்கு பலமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளங்கிறது நமக்கு தெரியும். இந்திய தேசியம், காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி எந்த அளவுக்கு பலமா இருக்கிறாங்கிறது நமக்கு கண்முன்ன தெரியுது. அப்போ மற்ற கட்சிகளை நீங்க எடுத்துக்கோங்களேன், டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக, மதிமுக, ஸோ இது எல்லா பார்ட்டியுமே கிட்டத்தட்ட திராவிடியன் ஐடியாலஜில ஃபங்க்ஷன் ஆகிற பார்ட்டிகள் தான். ஸோ ஆல்டர்னேட்டிவா ஒரு சித்தாந்தம் இல்லாம ரொம்ப மோனோபோலியா ஒண்ணு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. அதை அப்போஸ் பண்ணணுங்கிற விதத்துல, சேலஞ்ச் பண்ணணுங்கிற விதத்துல தான் நம்ம அது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அப்படி உணரும் போது ஆல்டர்னேட்டிவா ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி வேலை பார்க்குறோம். அடிப்படையில இந்த தேர்தலும் சரி அல்லது நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய எந்த தேர்தலும் சரி, ஒரு கட்சி மாற்று, திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசிய கட்சி மாறுது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு சிந்தனை மாற்றம், ஒரு சித்தாந்த மாற்றம், ஒரு சொசைட்டியை ஆக்கப்பூர்வமா வழி நடத்துவதற்காக மேம்படுத்தப்பட்ட கொள்கைகளோடு, ரொம்ப ஆப்டபிளான கொள்கைகளோடு நாம் வேலை செய்யணும். அதுதான் நம்ம சொசைட்டிக்கு சொல்ல வர செய்தி. அந்த வேலையை தான் தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதற்கிடையில கம்யூனிஸ்டுகளுக்கு ஸ்டாலின் மார்க்ஸுக்கு சிலை துறக்கிறதா அப்படிங்கிறது அவங்க அழைக்கிறாங்க, இவர் திறந்து வைக்கிறாரு, அவ்வளவுதான். அது மார்க்ஸ் பத்தி திமுகவினர் பேசுவதற்கு எந்த அடிப்படை இருக்குன்னு நமக்கு பெருசா தெரியல. தவிர கம்யூனிஸ்டுகளும் அதை எந்த அளவுக்கு விரும்புறாங்கன்னு தெரியல. ஆனா கம்யூனிஸ்டுகளுடைய சித்தாந்தத்தின் மீது எனக்கு மிக தீவிரமான ஒரு காதல் உண்டு. எப்பவுமே மனித சமூகத்திற்கு மிக அற்புதமாக ஒளி வீசக்கூடிய ஒரு சித்தாந்தமாக தான் நான் கம்யூனிஸ்ட் பார்க்குறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை தான். மேபி அவங்க நூற்றாண்டு விழா தானே, அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இவங்க திறந்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். திமுக சித்தாந்தம் சார்தான் செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, பட் அந்த சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஜெனியூனா இருக்குங்கிறது தான் கேள்வி. அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கு. ஈவன் சமூக நீதி பேசுறாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள், சில லேயர்ஸ் இருக்குது. பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, மாநில உரிமைகள், இந்த மாதிரி லேயர்லாம் அவங்க ரொம்ப நாளா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் அதுல ஒரு தீவிரமான போகாம இருக்குது. அது சரிவர செய்யப்படலை, ஒரு குறை இருக்குது. விரும்பியோ விரும்பாமலோ அதுக்கு தொடர்ச்சியா திமுக இடம் கொடுத்துட்டே இருக்குது தங்களுடைய சொந்த லாபத்திற்காக. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நமக்கு ரொம்ப தீவிரமா விசிபிளா தெரியுது, கண்முன்ன தெரியுது, அந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாம நீங்க மழுங்கடிக்கப்பட்ட உணர்வுகள் இருக்குல்ல, ஒரு தேசிய இனத்தினுடைய உணர்வுகளை நீங்க எந்த விதத்திலையும் மழுங்கடிக்க கூடாது. அது பெரிய ஆபத்துக்களை கொண்டு உங்க இடத்துல சேர்க்கும். நீங்க திராவிடியன் ஐடியாலஜில வந்த திமுக மாதிரியான பார்ட்டிகள் என்ன மாதிரியான மொழி பத்தி என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் சரி, மொழி உணர்வை தொடர்ச்சியா தூண்டுற விதத்தில் பேசியிருந்தாலுமே சரி, அதே சமயம் மொழிக்காக போராடிய மாணவர்களுடைய போராட்டத்தை அடிப்படையா வச்சு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பின்னாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே மாணவர்கள் அரசியல்ல பங்கெடுப்பதை மிக தீவிரமாக தடுத்தாங்க. அவங்க திமுக தடுத்தது. அதே மாதிரி மொழி கலப்பை பெரிய அளவுல இவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய தலைகர்த்தா பெரியாருக்கு என்ன மாதிரியான பார்வை இருந்தது அப்படின்னா, தமிழ் மன்னர்கள் பற்றி, தமிழ் கலாச்சாரம் பற்றி, தமிழ் மக்களுடைய வழிபாட்டு முறை பற்றி, அவங்களுடைய வாழ்வியல் பற்றி எல்லா பற்றியுமே அவருக்கு ஒரு குறை இருந்தது. எல்லாத்த பத்தியுமே ஒரு பெரிய குறை இருந்தது. அவர் இந்த சாதிக்கு எதிராக பேசுறாரு, பெண்ணிய விடுதலை பேசுறாரு, வேற, தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது இல்லை. பட் என்னன்னா
நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஆட்படுத்துற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சி அவர் பேசிட்டே இருந்தார். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு இவங்க ஏன் அதை பேச வேண்டி இருக்கு அப்படின்னா தே ஆர் அவங்க வந்து நான் உங்களுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, ஆகவே கவனமா இருங்கள், வீட்டின் எஜமானர் எந்நேரம் வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர்னஸ் இருக்கு. மண்ணுக்கு அசலானவர்கள்னு தங்களை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ற சமயத்துல, தங்களை அவங்க வந்து கண்டுபிடிக்கிற சமயத்துல நம்ம பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த உணர்வு கிளர்ந்தலை விடாம ஏதோ ஒரு விதத்துல தொடர்ச்சியா மட்டுப்படுத்திக்கிட்டே இருந்திருக்குது இங்க இருக்கிற திராவிட அரசியல். அதனுடைய உச்சபட்ச விளைவு தான் 2009 ஒட்டுமொத்த இனமே செத்து விழுகிற போது, நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய சொந்த இனம் செத்து விழுகிற போது இங்க பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணலையே, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரியாக்ட் பண்ண அனுமதிக்கலையே, மக்களுக்கும் பெரிய பிரச்சனை அது தெரியல. ஏன் 60-65 ஆண்டுகளுக்கு மேலாக உன்னுடைய இன உணர்வு மலங்கடிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்குது. அதுக்கு இந்த ஸ்டேட்ல நடந்த அரசியல், இங்க ஆண்ட கட்சிகள் ஒரு காரணமா இருந்திருக்குது. இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி நடந்து அதை அவங்க அனுமதிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஈவன் மலையாளிஸ்க்கு நடந்திருந்தா, தெலுங்கர்களுக்கு நடந்திருந்தா, கன்னடர்களுக்கு நடந்திருந்தா அனுமதிக்க மாட்டாங்க, யாருமே அனுமதிக்க மாட்டாங்க உலகத்துல. ஆனா தமிழ்நாடு மட்டும் அந்த வேடிக்கை பார்க்குற ஒரு நிலைமையில தான் இருந்திருக்குது. ஏன் இது நடந்தது? காரணம் இன உணர்வு மட்டுப்பட்டு. அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த கட்சிகள் தொடர்ச்சியா தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறாங்க. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்ப தமிழ் தேசியம் நாங்க தான் மாற்று அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. திருமாவர்களும் தமிழ் தேசியம் தான் பேசுறாரு, அவரை நீங்க மாற்றா பார்க்கலையா அப்படின்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போட போறாரு. உங்களுக்கு எதிராவா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஒரு மாநாடு போட போறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து முதலமைச்சர் ஆகிறது கிடையாது, அது தனித்தமிழ்நாடு கேட்கறது. தில்லு இருந்தா கேட்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. இன்னொரு அங்க அந்த கூடாரத்துல இருந்து விசிகா கட்சிக்குள்ள இருந்து இன்னொரு குரல் என்னன்னா, தமிழ் தேசியம் என்பதே 2 வகைப்படும், ஒன்னு இடதுசாரி ஒன்னு வலதுசாரி, நாம் தமிழர் கட்சி வலதுசாரி அப்படின்னு. விசிகா போன்ற ஒரு கட்சி கூர்மையான விமர்சனத்தை உங்க மீது வச்சுக்கிட்டே இருக்காங்க, தமிழ் தேசிய சித்தாந்தம் சார்ந்து வைக்கிறாங்க. இல்ல, அது கூர்மையான விமர்சனம் கிடையாது, அது ரொம்ப மொன்னையான விமர்சனம். அது அதாவது அண்ணன் திருமாவளவன் வந்து நாம் தமிழர் பேசுவது போலி தமிழ் சித்தாந்தம், போலி தமிழ் தேசியம், வலதுசாரி அப்படின்னு சொல்றாருன்னா, முதல்ல அவர் போலின்னு சொல்றாரு, வலதுசாரிங்கிறத கூட அப்புறம் வச்சுப்போமே. ஏன் போலின்னு சொல்லணும், நீங்க பிளாங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடக்கூடாது. ஏன் போலி? ஏன் போலினா இவங்க நாடு அடையிறத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, அதுதான் உண்மையான தமிழ் தேசியம். இவங்க நாடு அடையிறத பத்தி பேச சொல்லுங்க, தமிழர் தான் பேசினார்ல அப்படின்னு யார் சொல்றா? அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. சோ நாடு அடையிறத பத்தி பேசுறது தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? இப்போ முதல்ல இதை பார்த்துருவோம். திராவிட நாடு கோரிக்கையை திமுக ஏன் கைவிட்டுச்சு? பிரிவினை தடை சட்டம் வருது. அதன் தொடர்ச்சியாகவும் நீங்கள் இந்தியாவிற்குள்ளாக இருந்து திராவிட நாடு கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய கட்சியை தடை செய்யலாம். அப்போ அந்த இடத்துலதான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற ஒரு ஸ்டாண்டை திமுக எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. திமுகவினுடைய திராவிட நாடு கொள்கை கோரிக்கை அப்படிங்கிறது நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. அதாவது அந்த பார்ட்டி தொடங்கின காலகட்டத்திலும் சரி, அதற்கு முன்பாக இருக்கும் சரி, பல்லாண்டு காலமாக பேசிட்டு வந்த ஒரு கொள்கையை கைவிடுறாங்க. கைவிட்டு இந்தியாவுக்குள்ள அதற்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டி வருது. இப்போ பிரிவினைவாத தடை சட்டம் அமல்ல இருக்கா இல்லையா? இந்தியாவில் இருக்குல்ல. இப்ப நான் தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கொடுங்க, தனி நாடு வேணும் எங்களுக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பேசினா கட்சி தடை செய்யப்படுமா? படாதா? தடை செய்யப்படும். அப்போ ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ளாக குறைந்தபட்சமாக போராடுகிற உரிமையும் நாம இழந்துருவோம். இந்த செட்டப் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 15 வருஷம் பில் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து ஒரு கோரிக்கைக்காக நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு கோரிக்கைக்காக எதிரில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கும்போது நாம் அதை ரொம்ப பரிச்சாயத்தமா செஞ்சு பார்க்க முடியாது. ஈவன் திமுகவே அதை செய்யல. இன்னொரு கேள்வி சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் பேசியது தமிழ் தேசியம்னா, அவர் தமிழ் தேசிய மாநாடு போட போறார்ல, அதுல நாடு கேட்பாரா? இந்திய ஒன்றியத்திற்குள்ளாக இருந்து அண்ணன் திருமாவளவன் பேசுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம் என்றால், நடத்த போகிற மாநாட்டில் தமிழ்நாடை தனி நாடாக ஆக்க வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைப்பாரா? பேசுவாரா? பேச முடியுமா? நீங்க பார்க்கணும்ல. இப்போ ஒரு தெளிவு வேணும். அதாவது தன்னுரிமைங்கிறது வேற, செல்ஃப் டிட்டர்மினேஷன்ங்கிறது வேற, தனி நாடுங்கிறது வேற. ரெண்டும் அடுத்தடுத்த ப்ராசஸ், அடுத்தடுத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள்.
ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது இல்லை. இப்போ நீங்க சொல்றது இல்ல, நான் என்ன சொல்லிடுறேன். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது இல்லை. ஒரு நாடடைகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு மாநிலமா இருக்கிறது, இல்ல ஏதோ ஒரு அரசின் கீழே ஆளுகை கீழே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய தன்னுரிமைக்காக, நம்முடைய சுதந்திர உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி இந்த ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கான எல்லா வழிவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகாக அந்த இடத்தில் நின்று எடுக்க வேண்டிய ஒரு டேக் தான் தனிநாடு வேணுமா வேண்டாம் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப சரியாகவும் இருக்க முடியும். நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தனிநாடு கேட்குறீங்கன்னா உங்கள் கோரிக்கை பலவீனப்படுவதற்கான வெகுவான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதுக்கான புறச்சூழல் அமையணும், அதற்கான அரசியல் வாய்ப்புகள் அமையணும். இப்ப தனிநாடு தமிழ்நாடுன்னு போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் வெளியில சொல்றோம்னா முதல் விஷயம், இப்ப சச்சின் டெண்டுல்கர் நம்மால் இல்லையா, ஐஸ்வர்யா ராய் நம்மால் இல்லையா, அமிதாப் பச்சன் நம்மால் இல்லையா, டோனி நம்மால் இல்லையா, இப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது. அது ஒட்டுமொத்த இந்திய பெரும்பான்மைவாத உளவியல். சரியா? அதற்குள்ளாக இருந்து நீங்க இந்த கருத்தை பலப்படுத்தாது, இதற்கான தேவைகள் இல்லாது, அதற்கான புறத்தேவைகள் அமையாத ஒரு சூழல்ல நீங்க இதை பேசுறதுங்கிறது நீங்களே அந்த கருத்தை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கான வாய்ப்புகளை. தமிழ் தேசியமா என்ன? இப்போ தமிழ் தேசியம் மட்டும் இல்ல, உலகத்துல பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு மொழி வழி தேசிய இனங்களுடைய வலிமை கூடிக்கொண்டே இருக்குது. மொழி வழியாக இணைந்த தேசிய இனங்கள் தங்களுக்கு என்ற நாடு அடையக்கூடிய ஒரு வேலை தொடர்ச்சியாக வரலாற்றின் போக்கில் நடந்துகிட்டே இருக்குது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் மட்டும் இல்லை, பொதுவாக தேசியம்ங்கிறது என்ன அப்படின்னா, வரலாற்று அடிப்படையில நீண்ட நெடுங்காலமாக ஒரு மக்கள் சமூகம் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல வாழ்றாங்க. அவங்களுக்குன்னு பொதுவான பழக்க வழக்கங்கள் இருக்கு, பண்பாடுகள் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, ஒரு பொது மொழி இருக்கு, கலை கலாச்சாரம் இருக்குது, பண்பாடுகள், அவருக்கான வரலாறு, அவை ஆண்ட அரசுகள், அவர்களுக்கான நிலவரைகள்னு இந்த மாதிரி நிறைய கூறுகள். இந்த கூறுகள்ல பெரும்பான்மை கூறுகள் எந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு பொருந்தி வருதோ அந்த கூட்டம் ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்குல்ல, அது தேசம். சரியா? இந்த தேசிய இனத்திற்கான செய்யப்படுகிற அரசியல் தேசிய இன அரசியல், தமிழ் தேசிய இனத்திற்காக செய்யப்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இதுதான் உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கருத்தியல். ஓகே, இப்போ திருமாவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அது குடி தேசிய அரசியலாகவும் இருக்கு அப்படின்றார். இன்னொரு கேள்வி இருக்கு. திருமானன் இன்றளவும் அவருடைய ஐம்பெரும் கொள்கைகள்ல 2வது முக்கியமான கொள்கை தமிழ் தேசியம். ஆமா, சரியா? இப்போ நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியலை பயணித்து வருகிறது. நாம் நம்முடைய கொள்கையாக அதை பேசி வருகிறோம். ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்லுங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டவர். அவர் பார்வையில் தனிநாடு அடைவதுதான் உண்மையான தமிழ் தேசியம் என்றால், அந்த தனிநாடு அடைவதற்காக அல்லது தமிழ் தேசியத்திற்காக என்ன வேலையை கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுத்தது தாண்டி அவர் பண்ணியிருக்கிறார். அப்ப யார் பேசுறது போலி தமிழ் தேசியம்? நான் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒண்ணு செய்யறேன்ல, நீங்க அந்த லேயர்ல இல்லையே, நீங்க அந்த வேலையை செய்யவே இல்லையே, சும்மா பேருக்கு தமிழ் தேசியத்தை ஒரு கொள்கையா வச்சிருக்கிறீங்களே, அப்ப நீங்க பேசுறதுதான் போலி தமிழ் தேசியம். நான் வெயிட் பண்றேனே, அவர் மாநாடு போடட்டுமே, மாநாடு போட்டு மேடையில தனிநாடு கேட்கட்டுமே, பாப்போமே. கேட்க முடியாது, பிராக்டிகலா கேட்க முடியாது. அப்புறம் ஏன் அவர் சொல்றாரு எனக்கு என்ன பிரச்சனை, ஒண்ணு முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏங்க அதை ஏன் மேல திணிக்கிறீங்க? அது தவறு இல்ல, அது மக்களை தப்பா கைட் பண்ற விஷயம் இல்ல. அது முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் அதை ஏன்ட்டு எதிர்பார்க்குறீங்க? ஓகே, அப்புறம் சாதியவாதமா இருக்குது சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம், அந்த குற்றச்சாட்டை ஏற்கிறீங்களா? இல்ல, அது உண்மைக்கு புறம்பானது. என்ன சொல்லணும்னா, சாதியை மட்டுப்படுத்துவதற்கான வேலையை தான் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா செய்யுது. மட்டுப்படுத்துறது, அதிலிருந்து ஒரு விளக்கலை கடைபிடிக்கிறது, அதை சமூகத்துல காலப்போக்குல வலுங்கடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கறது, இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியலா இருக்குது. நீங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்திய அளவுல எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதை பேசினார்னு நமக்கு தெரியல. ஆனா பொது மேடையில சாதி பார்த்து ஓட்டு போடாத, நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது சும்மா சாதாரணமா போற போக்குல பேசிட்டு போறது இல்ல, தேர்தல் மேடைகள்ல பேசுறது. அது இந்த சமூகத்துக்கு நாம் தமிழர் கட்சி சொல்கிற செய்தி இது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு செய்திய சமூகத்தை நோக்கி மிக தீர்க்கமாக சொல்லிட முடியுது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யாரால முடியும்னா சாதிக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடியவர்களால தான் முடியும். நாம் அடிப்படையாக தமிழர்கள் அப்படின்னு ஒரு தேசிய இனத்தை ஒருங்கிணைப்பது எதன் அடிப்படையில் ஆனது அப்படின்னா, சாதியை தாண்டி சாதியை விட்டுவாங்க, மதத்தை தாண்டி மதத்தை விட்டுவாங்க. நாம் ஒரு இனம்
அப்படிங்கிற ஒரு ஓர்மை அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலே சாதிக்கு எதிரானதுதான் நான். சாதிக்கு எதிரானது, மத வெறிக்கு எதிரானது, மத உணர்வுகளுக்கு எதிரானது. இந்த அரசியலே வந்து அப்போஸ் பண்றது தான் அது. தனிப்பட்ட வகையில அவங்க 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 விரும்புகிற மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அவங்க விரும்புகிற கடவுளை வணங்குவதற்கெல்லாம் நம்ம இதுல ஸ்பேஸ் இல்லாம இல்லை. அதை நம்ம எதிர்க்கல, அப்போஸ் பண்ணல, நான் தெளிவுபடுத்திடுறேன். பட் என்னன்னா, இதெல்லாம் கடந்து வாங்க நம்ம தமிழர்களா இணைவோம் அப்படிங்கிறது சாதிக்கு எதிரான ஒரு வேலை தான். ஓகே, இப்போ நான் ஒரு பார்வையாளனாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்பொழுது பெரியார் குறித்தான நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. டிவிகே பற்றியான விமர்சனங்கள், நிறைய திமுக பற்றியான இப்படியான விமர்சனங்கள்லாம் கூர்மையாக நிறைய வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா தமிழ் தேசியமாக இருக்கும் பொழுது உலகம் முழுக்க தேசிய இனங்களுடைய எழுச்சியானது இருக்கு, நிறைய விடுதலை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை நாம் தமிழர் கட்சிக்குள்ள விவாதமாகவே வரலையா? அதை பற்றியான கலந்துரையாடல், அது பற்றியான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வது, அப்படியான ஒரு விஷயங்களை பார்க்கும் ஒரு தேசிய உலகம் தழுவிய ஒரு விஷயமாக ஒரு கருத்தை கொண்டு வந்து நம்ம உரையாடுவோம் அப்படியான ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில குறைவா இருக்கா? பெரியார், டிவிகே, திமுக இதுக்குள்ளே தமிழ் தேசியம் முடிஞ்சு நீங்க அப்படி அதை பார்க்க முடியாது. கிரவுண்ட் தான் வந்து முடிவு பண்ணும். அரசியல் சந்தையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சந்தை தான் கோரும். நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தற்சமயம் சமூகத்துல இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அரசியல் கட்சியா அதை முதன்மைப்படுத்தி நம்மளால ரியாக்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும், சரிங்களா? ஆனால் அதே சமயம் தேசிய விடுதலையும் சரி, ஒரு தனிநாடு பற்றிய சிந்தனையும் சரி, மொழிவழி தேசிய இனங்களுடைய உலகளாவிய விடுதலை பற்றியும் சரி, தொடர்ச்சியான வாத பிரதிவாதங்களும் கருத்துக்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும், நடக்காம இருக்காது. பட் அது உங்களோட மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராது. ஏன்னா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் விஷயங்கள் வந்து அனுமதிக்கிறது. ஸோ அதற்கு ஏற்றபடி ஏதோ ஒன்று அதை ட்ரிகர் பண்ற விதத்துல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அரேனா ஒன்று நடக்கும்போது, ஒன்று இருக்கும்போது தானாவே அது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும், அது ஆன் ஸ்கிரீன் வந்துடும். அதுக்காக அதை பத்தின வாத விவாதங்களோ கருத்து பிரதிவாதங்களோ பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமையோ அல்லது பேசாமையோ உள்ள கட்சியில நீங்க அதை பாக்குறீங்களா, அது நடக்குதா நடக்கலையாங்கிறது வேற, நீங்க அதை பாக்குறீங்களா இல்லையாங்கிறது தான் சரி. இப்போ பொருளாதாரம் பற்றியான விஷயங்கள் வரும்பொழுது, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது நாம் தமிழர் கட்சிகள் அந்த விவாதங்கள்ல பங்கேற்கிறாங்களா? அது தொடர்பான அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா? பொருளாதாரம் பற்றி அவங்களுடைய பார்வை என்ன? இந்த ஜிஎஸ்டி, இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நடைமுறைகள் பற்றி அவங்களுடைய பார்வை என்ன? ஸோ இது பற்றியான விவாதங்கள்ல நாம் தமிழர் கட்சி அதிகமாக பங்கேற்கவே இல்லை. பெரியார் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் பார்வையான வெளியிட பார்க்கும்போது இல்ல, புரியுது. மேபி அந்த மாதிரி ஒரு பொற்றையில் இருக்கத்தான் செய்யுது. ஆனா என்னன்னா, அது உண்மைக்கு புறம்பானது. நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து ஈவன் பட்ஜெட் குறித்து இப்ப கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். ஆமா, அறிக்கை கொடுத்து பட்ஜெட் குறித்து வாத விவாதங்கள் நடக்குது. ஒரு அறிக்கை வந்து ரொம்ப சாதாரணமா கொடுக்க முடியாது. ஒரு லெட் ஹெட்ங்கிறதும் ஒரு அறிக்கைங்கிறதும் ஒரு கட்சி தலைமையிடம் இருந்து வருதுங்கிறதும் அதுக்கு முன்னாடி நிறைய உழைப்பு இருக்கும், நிறைய பேரோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவரால் டிஸ்கஷனுக்கு பிறகுதான் அந்த அறிக்கை நம்ம கொடுக்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்றபடி எங்களுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய திட்டங்களை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதை வந்து சமூகத்துக்கு சஜஸ்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இந்த நாட்டை மேற்கொண்டு வளமையாக மாற்றுவதற்கு, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு, ஏற்றுமதிக்காக, ஒரு தற்சார்பு பொருளாதார நிலையை நோக்கி நகருவதற்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை அது உருவாக்கி தருது. அப்படிங்கிறது எல்லாமே எக்கனாமிக்கல் கண்டென்ட் தான், அது எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டது தான். ஸோ என்னன்னா, அது குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறதுனாலையும் ஒரு பார்வை இருக்கிறதுனாலையும் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி திட்டங்களை நம்மளால செயல்படுத்த முடியுது. தவிர அதை பற்றி பேச வேண்டிய தருணங்களை தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கும். இல்லை, இப்போ கூட நீங்க வந்து அது சம்பந்தமான லேயர்ல வந்து அதன் தொடர்ச்சியான அந்த பொருளாதார ஆய்வறிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளாக ஆர்டிஇ சட்டத்தின் மீதாக ஒரு கவனம் வச்சுக்கணும், சில கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து கூட நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னும் சொல்லணும்னா, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன தாட்கோல ஃபண்ட் வந்து மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும், கடன் பற்றிய நம்முடைய முந்தைய உரையாடலுமே அதானே, பொருளாதாரம் பத்தினது தானே. இல்ல, அதான் நம்ம கேள்வி வைக்கும்பொழுது நீங்க வைக்கிறீங்க. ஆனா ஜென்ரலா நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள்ல அது விவாத பொருளா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன். இது பெரிய ஸ்கோப் இருக்காது. நீங்க எந்த மேடைகள்ல அதை பண்றாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எந்த பொலிட்டிக்கல் மேடைகள்ல அதை பண்றாங்க? மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல அதுக்கான ஸ்கோப் இருக்காது. பட் அதுக்காக அந்த கட்சிகள் எந்த கட்சியுமே அதை பண்ணாம இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க அதுதான் சொல்றேன், எது நடக்குது எது நடக்கலங்கிறத தாண்டி எதை நீங்க பாக்குறீங்க எது பார்க்கலங்கிறது தான் செய்யுங்க. ஓகே, 2016 முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல்ல வராங்க. 2026
10 வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு டிகேட் கடந்திருக்கீங்க. ஸோ 2026 களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? எப்படி பாக்குறீங்க? உறுதியாக எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தேவை மக்களிடத்தில் அதிகரித்திருக்கிறது. நிறைய பேருடைய பார்வையும் நிறைய பேருடைய எண்ண ஓட்டமும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் சாதகமானதாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. தவிர நாம் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் மீதான மதிப்பீடு, நன்மதிப்பீடு மக்களுக்கு அதிகரித்திருக்கிறது. அவங்க திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவரை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது நீண்ட நாளைய அவங்களுடைய மனக்குமுறல் அது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ற விதத்துல தான் நம்முடைய கட்சியை, நம்முடைய கொள்கைகளை தொடர்ச்சியாக வடிவமைத்துட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை நோக்கி தான் நாமும் மிக தீவிரமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாக்கு வங்கி அதிகப்பட்டிருக்கு. சொல்ல முடியாது மக்கள் எந்நேரத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. மேபி இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஒரு வருடமா நமக்கு அமையும் நினைக்கிறேன். ஓகே, மிஸ் பண்றோம் இந்த வருஷத்தை. இன்னும் எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க அதிகாரத்தை பிடிக்க? இல்ல, அப்படி ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம எதையுமே கனெக்ட் பண்ண முடியாது. புரட்சி, ஈவன் லெனின் சொல்றாரு, நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு மட்டும் இல்ல, ஒரு புரட்சியினுடைய கால அளவே உங்களால நிர்ணயிக்க முடியாது. அப்படி டைம் ஃப்ரேம் பண்ணி எதையுமே நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு முன்னாடி இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்டேருந்து நமக்கு பெரிய அனுபவங்கள் இருக்குது. நீண்ட நெடுங்காலமாக அவர் காத்திருந்தது, சமூகத்திற்காக வேலை பார்த்தது. அப்படிப்பட்டு வரக்கூடிய வெற்றி தான் ரொம்ப நிலையான ஒரு வெற்றியாக, நிறைய விஷயங்களை பார்த்து, நிறைய தழும்புகள் சுமந்து, நிறைய போராட்ட களங்கள்ல நின்று நிறைய காலம் காத்திருந்து கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இருக்குல்ல, அதற்கான வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட கிடைக்கும் போது தான் நீங்க ரொம்ப நிலையானதாக அதை வச்சிருப்பீங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக தீவிரமா உழைப்பீங்க. ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ள நாங்க வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு தேர்தலுமே நாம் வெற்றி அடைவதற்கான தேர்தலாகத்தான் நாம் பார்க்கிறோம். மிக தீவிரமாக வெற்றியை நோக்கி முன்னேறுகிறோம். அது எப்ப வேணாலும் நடக்கலாம். இப்போ உருமீன் வரும் அளவுக்கு வாடி இருக்குமாம் கொக்குன்ற மாதிரி, அந்த உருமீன் வர ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா கொக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும், சோர்ந்துரும்ல. கொக்கு சோர்ந்துரும். ஆனா கொள்கை கொண்ட மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா, உங்களை எது டிரைவ் பண்ணுதுன்னு ஒண்ணு இருக்கு, என்ன மாதிரியான உள் ஆற்றல் உங்களை இயக்குதுன்னு ஒண்ணு இருக்கு. அது சினிமா வசீகரமா இருக்கிற பட்சத்துல, பொருளாதாரம் பற்றி உங்களுடைய தேவையாக இருக்கிற பட்சத்துல, அதிகார பசியாக இருக்கிற பட்சத்துல அது ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் 100 வருஷமா தோத்துட்டு இருக்காங்க. 100 வருஷமா தோத்துட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டுகள். ஆனா கம்யூனிசம் கொள்கை பற்றிய தெளிவு இன்னும் அவர்கள் இடத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கம்யூனிசம் உயிர்ப்போடு தான் இருக்கிறது இந்த மண்ணில். வெற்றி தோல்வியை வைத்து அவர்களை நீங்க முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வியை வைத்து நல்ல கண்ணுவை நீங்க எடை போட முடியாது. இவன் காந்தி சொல்றாரு, எங்களுடைய வலிமையை, எங்களுடைய வெற்றியை கொண்டு நீங்கள் தீர்மானிக்காதீர்கள், எங்களுடைய பலத்தை எங்களுடைய போராட்டங்களை கொண்டு தீர்மானியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெல்றோம் வீழ்றோங்கிறத தாண்டி என் ட்ராக் ரெக்கார்ட் பாரு, நான் எங்கேருந்து எங்க வரைக்கும் வந்திருக்கேன். 1.1% 8.22% வந்திருக்கிறேன். 1.1% முதல் தேர்தலில் வாங்கின ஒரு கட்சி இந்திய தேர்தல் வரலாற்றுல, தேர்தல் ஆணைய வரலாற்றுல அதன் பிறகு வளர்ந்ததாக வாய்ப்பு இல்லை, சரித்திரம் இல்லை. ஸோ 1.1, 4, 8, அப்போ என்னோட கிராஃப் ஏறிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு முறையும் கூடுதலான எஃபோர்ட் போடுறேன். ஒவ்வொரு முறையும் மக்கள் எங்களை அதிகமாக அங்கீகரிக்க தொடங்குறாங்க. ஸோ இது ரொம்ப சாலிடான ஒரு வளர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் எங்களுடைய ஓட் பேங்க் கிடையாது, குறிப்பிட்ட மாவட்டத்தில் எங்களுடைய ஓட் பேங்க் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ஸ். நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சாதியினுடைய கட்சியோ ஒரு மதத்திற்கான கட்சியோ கிடையாது, தமிழ் தேசிய இனத்திற்கான கட்சி. அதனாலதான் அந்த வாக்குகள் பரவலா இருக்கு. தமிழ் தேசிய அரசினுடைய தேவை இன்னும் தீர்க்கமாக வேண்டும் என்று நினைக்கிற போது, புறச்சூழல் சாதகமாக அமைகிற போது, ஒரு காலத்துல இந்த திராவிட கட்சிகளுடைய, இந்த ஆட்சியாளர்களுடைய இந்த நெருக்கடியை, இந்த கோரத்தை, இந்த அராஜகத்தை தாங்கிக்க முடியாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மக்கள் சூஸ் பண்ணி தான் ஆகும். ஓகே, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி.